டீயா சூப்பா, சூப்பா டீயா? ஒரே குழப்பமா இருக்கே. சரி வேண்டாம். இன்றைக்கி போய் வித்தியாசமாக ஒரு முருங்கைக்கீரை சூப்பு போடுவேன். ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி தான், குளிரும் காற்றும் மழையுமா இருக்குது. உங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, எங்கள் ஊரில் பயங்கரமாக இருக்குது. அதுக்காக இந்த போய் எல்லாத்தையும் முருங்கைக்கீரை போய் பட்டு பட்டுன்னு ஓடிச்சிட்டு வந்து அதுக்கு தேவையான வெங்காயம், வெள்ளைப்பூடு, அப்புறமா தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒவ்வொரு ஸ்பூன் மல்லி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் உளுந்தையும் போட்டு நல்லா கரன்னு சொல்லி பொரிய விட்டுட்டு அதெல்லாம் இந்த போட்டு அதில் எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கன்னு சொல்லி நீங்கள் வணக்கணும். அதுக்கிடையில் இதுக்கிடையில் நீங்கள் முருங்கைக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை எல்லாத்தையும் போட்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. முருங்கைக்கீரையை பற்றி சொல்லணும்னா எவ்வளோ சொல்லலாங்க, நிறைய இருக்குது. அதில் விட்டமின் ஏ, பி, சின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. பிளட் கவுண்ட் கூட்டுது, அயன் நிறைய இருக்குது. மெயினாக உங்களுக்கு சப்போஸ் வந்து ஒரு பாடி பெயினாக இருக்கட்டும், ஒரு கோல்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு காய்ச்சலாக கூட இருந்தால் கூட நீங்கள் இது கண்டினியூஸாக நீங்கள் இது எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் கிடைக்கும். ஒரே நாள்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். உங்கள் நல்ல ஒரு பூஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். இதை வந்து மட்டன் சூப் என்னங்க, மட்டன் சூப்பு நீங்கள் இந்த சூப்பு ஒரு டைம் இந்த மாதிரி இந்த மெத்தடில் போட்டு நீங்கள் வச்சு குடிச்சு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும் விட்டுட்டு அப்படியே இதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா சலடையில் இதை வடிகட்டிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதோட சூப்பை தனியாக எடுத்துக்கோங்க. இதை வடிகட்டினதை தனியாக ஒரு ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறவும் மிக்சியில் ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு சூப்போடு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ரசம் மாதிரி அடுப்பில் வச்சு ஒரே ஒரு கொதி வர்ற டைமு மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு பிறகு இதை எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நல்ல பெப்பர் கலந்துருங்க. இல்லை உங்களுக்கு நான் நிறையாவே பெப்பர் போட்டு குடிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் குடிக்கிறப்போ நல்லா சுட கொஞ்சம் பெப்பர் பொடி மட்டும் கலந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மட்டன் சூப்பை விட இது ஒரு சூப்பரான சூப்புனே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி நான் இந்த சூப் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி சூப் ரெடி பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.